5 வருஷமா ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணிருக்கீங்க. 5 இயர்ஸ் உருகி உருகி ஒன் சைடா லவ் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு பேசுறதுக்காக நின்றுருக்கு. இங்க நிக்குதா அந்த பொண்ணு? கேமரா தான் அந்த பொண்ணு. இன்னும் அப்படியே இல்ல லவ் பண்ணுவியா மாட்டியா? வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கிறாரு. இப்ப நீங்க அவரு முன்னாடியே நீங்க இப்படிதான் சார் நடிக்கிறீங்க, சூப்பரா நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் மாதிரியே நடிச்சு காட்டணும்னா எப்படி நடிச்சு காட்டுவீங்க? இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஆக்சுவலா நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் லவ்வா பண்ணணும். ஓகே, தர்பூசணியா எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து கடிக்கிறியா? நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணலாம். நான் லவ்லாம் சொல்ல மாட்டேன். அவன்ட்டியா? இப்ப சோஃபா தம்பின்னு சோஃபா தம்பி, நான் இப்ப இந்த ரிமோட் வைக்க போறேன். இந்த ரிமோட் வெறும் 10 ரூபாய். ஏன் 10 ரூபான்னு கேக்குறீங்கன்னா, நாங்க பேட்டரி போட மாட்டோம், பேட்டரி போடாம கொடுப்போம். ஏன் வந்து இன்னும் உயிரோட இருக்க கூட கேட்பாங்க. அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஜி நீங்க என்ன உயிரோட இருக்கீங்க, நம்ம அவங்க செத்துட்டா அப்ப உலகம். அப்ப இப்ப ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ணனுக்கு குருனா அண்ணனையே அடி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பவே சொல்லுவாங்க, என்ன நீ 1 லட்சம் வாங்குவியா அப்படின்னு நிறைய பேர் சொந்தக்காரங்க எல்லாம் கேக்குறது நம்ம அது எப்பவும் இருக்கிறது. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். 20 வருஷமா இருக்கீங்க. எப்படி ஒரு கோடி, எத்தனை கோடிகள், எத்தனை இது? ஆமா ஜி, நீங்க சொன்ன மாதிரி ஓகே, என்னுடைய மனதளவுல நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன். இந்த துறையில வந்து சில உப தொழில்களும் நம்ம கத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செக் கொடுப்பாங்க. இப்ப நான் ஒரு பெரிய தொலைக்காட்சி, கவர்மெண்ட் தொலைக்காட்சி, பேரு சொல்ல மாட்டேன் நானு. இதுக்கு மேல அங்க எப்படின்னா ஒரு செக் அவங்களுக்கு, ஒரு செக் எனக்கு. எதுக்கு? ப்ரொடியூசர் ஒரு செக் அவர் எடுத்துப்பாரு பணத்தை, ஒரு செக் எனக்கு. பாருங்க, இப்ப நான் 2 எபிசோட் எடுக்கிறேன். என்ன ஒரு காம்பீரிங், சூப்பர் சீன்ஸ் மாதிரி ஒரு காம்பீரிங். அந்த காம்பீரிங்க்கு 1600 ரூபாய் ஒரு செக். இன்னொரு செக், இன்னொரு எபிசோட் எடுத்துருவேன் இல்லையா, அந்த 1600 ரூபாய் அவருக்கு. ஓ, அதாவது நீங்க செக்கை கொடுக்கும் போது அந்த 1600 ரூபாய் நம்ம பணத்தை கொடுத்துட்டு தான் 2 செக்கை வாங்க முடியும். ஆரஞ்சுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 30,000 ரூபாய் சம்பளம் இருக்கு அப்படின்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு, 15,000 ரூபாய் அந்த உழைக்காம அவர் கமிஷன் எடுத்துக்கிறார். இன்னொரு டிவில ஒரு 5 வருஷம் சம்பளமே இல்லாம வேலை பார்த்தேன். ஐயோ, 5 வருஷம் கழிச்சு சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது முன்னாடியே இப்போங்களா? இல்ல முன்னாடி. இந்த 20 இயர்ஸ் ஜர்னில ஏதோ ஒரு டிவி மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். 5 வருஷம் எவன் சம்பளம் இல்லாம வேலை பார்ப்பான் இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனா 5 வருஷம், ஏன்னா அந்த காலத்துல அப்படி போட்டி, முகம் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு. இன்னொரு தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா தமிழ் பேசுறேன்னு ஒரு நிகழ்ச்சியில இருந்து எடுத்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். ஐயோ, அது அப்படி ஒரு தொலைக்காட்சி, தமிழ் அறிஞருடைய சேனல் வச்சுக்கோங்க. எப்படிப்பட்ட ஒரு சேனல்னா அப்படிப்பட்ட ஒரு சேனல். அந்த சேனல்ல நீங்க பேசுறது தமிழ் சொற்பொழிவா இருக்கு, மச்சான் மாமான்னு நீங்க பேச மாட்டீங்க, அதனால அந்த ஷோல நீங்க வேண்டாம். தமிழ் சொற்பொழிவா இருக்கும், கேட்க அப்படியே தேன்ல கொட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்க கூடாது, ஆபாசமா இருக்கணுமா? ஆபாசமா கசடா இருக்கணுமா, கிளாரிட்டியா இருக்க கூடாதான். இப்படி சொல்லியே ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளை வெளியே அனுப்புறாங்க. ஸோ இதனுடைய மறுபக்கம் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு 15 சேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 15 சேனலுடைய ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ள. சிலவங்கள பார்த்தீங்கன்னா, சில ப்ரொடியூசர்ஸ் வந்து நான் ஆங்கராக இருந்த போது ரொம்ப நம்மளை இல்ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதுதான் செய்யணும் அப்படிலாம் இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேஜுக்கு தமிழ் எழுதியிருக்காரு. என் பேர் தமிழ் தான், எங்க அம்மா தமிழ் பேராசிரியை தான், எங்க குடும்பமே தமிழ் பாரம்பரியம் தான். இதுக்காக நம்ம தமிழை அப்படியே சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. 25 பேஜ்ல தமிழ் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுல என்ன இருக்கோ ஒரு வார்த்தை கூட மாற்றக்கூடாது. இப்படிலாம் இருக்காங்க ஒரு ப்ரொடியூசர். ஐயோ, ரொம்ப சிரமம். ரொம்ப சிரமம். தமிழ்ன்றதுக்காக என்னால எப்படி முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானும் பேரை நான் மாத்திக்கிறேன், பேர்ல அழுதுட்டேன், விடல. ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி வருது. கலைகளில் சிறந்த கலை பரதம், அந்த பரதத்தில் சொல்லாம விட்டா போச்சு. ஐயோ, அந்த பரதத்துலன்னு சொல்லிட்டா போச்சு. அது பரதத்துலன்னா லோக்கலாம், பரதத்தில். இப்படி ரொம்ப செந்தமிழ் எதிர்பார்க்கிறவங்களும் அந்த காலத்துல நாங்க அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். அந்த காலத்துல ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி. இந்த மீடியால நான் ஒர்க் பண்ற வரைக்கும் நான் நிறைய பேருட்ட, நான் என்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்து கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, மீடியால நீ ஒர்க் பண்ணணும், மீடியா சினிமால ஒர்க் பண்ணா ஒன்னும் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஃபினான்ஷியலா சப்போர்ட் இல்லாலும் மென்டலி அவங்க சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அம்மா அப்பா வந்து மென்டலி அவங்க வந்து சப்போர்ட் பண்றதுனால நான் இந்த இடத்துல இருக்கேன். எனக்கு அதேதான். அதுதான் அதை பத்தி பேசணும் வந்தேன். உங்களுடைய மனைவி, உங்களோட ஃபேமிலி, அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்? எல்லாரும் நீங்க உங்களை பத்தி மட்டுமே பேசுறீங்க,
உங்க ஃபேமிலி பத்தி எதுலயுமே பேசல நான் நினைக்கிறேன். ஆமா. உங்க ஃபேமிலி பத்தி பேசுறதுக்கான டைமா இருக்கட்டும். பேசலாமா? அது பெர்சனலாவே வச்சிருக்கேன். எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே வந்து வருத்தப்படுற மாதிரி நம்ம எதுவும் செய்யல கடவுள் கிருபையில. கொஞ்சம் கொஞ்சம் ஏர்னிங்கும் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓகே. ஓகே. பட் இது வந்து வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கணும் இந்த ஃபீல்ட்ல. இது வந்து இப்போ வளர்ந்து வரும் ஆங்கர்ஸ்க்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அதான். நம்ம தான் வாய்ப்புகளை உருவாக்கணும். நம்மளை கொடுக்க மாட்டாங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும். நான்லாம் சொல்றேன்ல 5 வருஷம் சம்பளம் இல்லாம யார் வேலை பார்ப்பா? இப்ப இருக்கிறவங்க யாராவது வேலை பார்ப்பாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சான்ஸே இல்லை. வரும்போதே 20, 25, 30 பேசிட்டு தான் வராங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய விஷயம், இந்த இளைஞர்கள் வந்து சான்ஸ் கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. இப்ப நம்மள ஒரு இதுல பாத்துருவாங்க, ஒரு ஃப்ரேம்ல. இப்ப நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சின்னு வச்சுங்களேன், பாத்துருவாங்க. உடனே அந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு வேணுமா? அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டு புரியவே இல்லை. ஆனா நானும் அது மாதிரி பண்ணலாமா? எப்படி நீ பண்ண முடியும்? நீ முயற்சி பண்ணி நீ அங்க ஒரு ரெடி பண்ணணும்ல. இது என்னுடைய வாழ்க்கை. நம்ம ஒரு ஏதாவது சீன்ல வந்து அண்ணா நானும் வரலாமாண்ணா? ஆனா அவன் ஃபாரின்ல எல்லாம் போயிருக்கான். நான் சொல்ற ஒரு பையன் ஃபாரின்ல போய் அப்பப்ப ஃபாரின் போவான். அப்பப்ப ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்களை போய் சந்திப்பான். அப்பெல்லாம் என்ன கூட்டிட்டு போல. ரஜினிகாந்த் போய் சந்திச்சிருக்கான். அப்ப என்ன கூட்டிட்டு போல. நான் யார் கூடயாவது இருந்தா, என்னுடைய சொந்தக்காரங்க சில விஐபிஸ் கூட இருந்தா அவங்கள பார்க்க முடியுமா? என்ன கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு புரியவே இல்லை. இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து சான்ஸ் கேட்டே இருந்தான் ஒரு பையன். இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகும். 1 வருஷமா ஒரு தொலைக்காட்சியில கிட்ட 15 வருடமா தயாரிப்பாளராக இருந்தேன். ஸ்டார்டிங்கே தான். அது என்ன சேனல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு தமிழ் படுத்திய ஒரு சேனல். அப்ப வந்து ஒரு பையன் சான்ஸ் கேட்டே இருந்தான் 1 வருஷமா. ஒரு நாள் நான் கூப்பிடுறேன் சான்ஸுக்கு, வரமாட்டேன்ட்டான். கேட்டா ஃபேஷனா? ஆசை இருக்கு, வர்றதுக்கு பயம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த கமெண்ட் பண்றவங்க இருக்காங்க பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, கோமாளி, நம்மளை திட்டுறாங்கன்னு. இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் நேர்ல வர மாட்டாங்க. வீட்டுக்குள்ள பதுங்கியே இருப்பாங்க. எல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க. நீ இதை போட்டிருக்க, நீ ஏன் டான்ஸ் ஆடுற, நீ ஏன் வந்து இன்னும் உயிரோட இருக்க கூட கேட்பான் விட்டா. அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஜி நீங்க என்ன உயிரோட இருக்கீங்க, நம்ம அவனுக்காக செத்துட்டா அப்ப இந்த உலகம். அப்ப ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ணனுக்கு அண்ணனையே அடிப்போம், அண்ணனையே வெட்டுவோம். என்ன சொல்ல. அதனால நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் ஜி. ஆனா இப்ப கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் நம்ம குறை சொல்ல முடியாது. காலம் அப்படி இருக்கு. ஏன்னா காசு அவங்களுக்கு தேவைப்படுது. நமக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே கிடைக்காட்டி கூட 4 நாள் பட்னியா இருந்தா கூட 4 நாள் வேலை பார்ப்பேன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இருக்கணும், இல்லை வேலையை விட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா. அது ஸ்டாண்டர்ட் எப்படி ஆயிடுச்சு. உங்களோட ஸ்போர்ட்டிவ்னஸ் எனக்கு நிஜமே பிடிச்சிருக்குண்ணே. இந்த தருணத்துல நீங்க நடிகன்னு ஆகணும் ஆசைப்படுறீங்க. நடிக்கலாமா? நான் ஏதாவது ஒரு சீன் சொல்றேன், நீங்க ஏதாவது நடிக்கிறீங்களா? சொல்லுங்க. 5 வருஷமா ஒரு பொண்ணை உருகி லவ் பண்ணிருக்கீங்க. 5 இயர்ஸ் உருகி ஒன் சைடா லவ் பண்ணிருக்கீங்க. ஆனா பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை, நீங்க யாருன்னே தெரியல. இப்ப அந்த பொண்ணு உங்களுக்கு பேசுறதுக்காக நின்றுருக்கு, சும்மா நின்றுருக்கு. நீங்க அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்க நிக்கிறா அந்த பொண்ணு, கேமரா தான் அந்த பொண்ணு. ஓகே. இப்ப அந்த பொண்ணுகிட்ட நீங்க 5 வருஷமா லவ் பண்றீங்கன்னு சொல்லணும். நீங்க எமோஷனலா அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? பெண்ணே, உன்னை என் இதயம் என்று சொல்ல மாட்டேன். உன்னை துடிக்க விட்டு நான் உயிர் வாழ எனக்கு விருப்பம் இல்லை. ஒண்ணு நீ என்ன காதலி, இல்ல ஒரு தோழனா ஏத்துக்கோ. உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் விஜய் தமிழ். சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ. ஹோஸ்ட் பண்ணீங்க. ஏன்னா ப்ரொபோஸ் பண்ண சொன்னா ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். அது ரத்தத்தை ஊறி போச்சு மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் எமோஷனல் ஆங்கரா இல்லாம இன்னும் அப்படியே. இல்ல லவ் பண்ணுவியா மாட்டியா? லவ் பண்ணுமா? சும்மா லவ் பண்ணுமா? வெளி உலகத்துக்காக லவ் பண்ணுது. லவ்வர்ஸ் ஏதுமா நம்ம லவ்வர்ஸா கொஞ்சம் காமிச்சுக்கலாம் முடியுமா? ஓகே. இன்னும் அப்படியே கொஞ்சம் அப்படியே உருகி அப்படியே எமோஷனலா நீங்க வந்து அழுகுற ஸ்டேஜ்ல இருக்கீங்க. விட்டா போச்சு. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன். காதல்ன்றது ஒரு தான். அது எனக்கு உங்ககிட்ட தான் தோணிருக்கு. ஐ லவ் யூ. என் இதயத்தை வெளிப்படுத்திட்டேன். உன் இதயத்துல எனக்கு இடம் இருந்தா நீ காதலை சொல்லு. February 14 வெயிட்டிங். எங்கேயே இருக்க மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். நீங்க விஜய்ன்னு சொல்றீங்களா? அதை நான் அழிச்சிட்டேன். சூப்பர். இப்போ வந்து இன்னொரு ஒரு ஃபன்னா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க இன்டர்வியூக்காக போறீங்க. 20 வருஷம் ஒரு முக்கியமான ஒரு சேனல். நீங்க மனசுல வச்சுக்கோங்க, நீங்க இந்த சேனல்ல நான் பண்ணணும்னு ட்ரீமா இருக்குல்ல, விஜய் டிவி. அந்த சேனலுக்கு நீங்க வந்து ஆடிஷனுக்கு நீங்க போறீங்க. சரி. காலையில ஏதோ ஒண்ணு சாப்பிட்டீங்க, உங்களுக்கு செட் ஆகல. சரி. இப்போ நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நீங்க உள்ளுக்குள்ள போகணும். இப்போ உங்களுக்கு வயிறு கடமடாங்குது.
இதுதான் சீனு. பண்ணலாமா? ஐயோ, நீங்க என்னன்னு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, நான் தான் பக்கத்துல இருக்கேன். நீங்க எங்கூட பேசிக்கலாம். நானும் ஆடிஷன் வந்திருக்கேன். சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நீங்களும் ஆடிஷன் வந்திருக்கீங்களா? ஆமா 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 ஆடிஷன் வந்திருக்கேன். இல்ல இங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் அதை கேட்கல. இங்க ஒரு ஹால் இருக்கு, இன்னொரு ரூம்லாம் இருக்குமே, அதெல்லாம் எங்க இருக்கு? ரூமா? இல்லங்க, இப்ப ஹால் இருக்கா? ஹாலுக்கு சார் பின்னாடி. நீங்க ஆடிஷன் தான் வந்திருக்கீங்களா? எதுக்கு ரூம்ல கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணணும், கொஞ்சம் வேர்வையா இருக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியா? ஆ. அது கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இருங்க இருங்க. இல்ல ஃபேஸ் வாஷ் பண்றேங்க, ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் ரொம்ப முக்கியங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. இப்படி ஓடலன்னு வச்சுக்கோ, நீ விட மாட்ட, அதனால நிறுத்திட்டேன். சரி சரி, ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனா இந்த தருணத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கிறாரு. இப்ப நீங்க அவரு முன்னாடியே நீங்க இப்படிதான் சார் நடிக்கிறீங்க, சூப்பரா நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் மாதிரியே நடிச்சு காட்டணும்னா எப்படி நடிச்சு காட்டுவீங்க? குத்து படுத்து குத்துவாரு, அதே எடுத்து நீதானே போகணும், நான் என்ன போகணும் அப்படின்னு வந்தவங்க போக சொல்லிடுறாரு. ஆனா அவர் போக மாட்டாரு. அவருடைய தன்னம்பிக்கை வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல. ஆஸ் ஆங்கரா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜித்து? இதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டோம் நாங்க, கட் பண்ணி தூக்கிடுவோம். நீ மாட்டவே மாட்டியா? லவ் லவ் லவ். இப்ப வந்து இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஆக்சுவலா நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் லவ்வா பண்ணணும். இப்ப லவ் பண்ண போறாரு. லவ் பண்ணுறாரா? இது தான் தர்பூசணியா? சரி ஓகே. வாட்டர்மெலன் ஓகே, தர்பூசணியா எடுத்துக்கலாம். ஹாய், இந்த பக்கம் வந்து கடிக்கிறியா? நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணலாம். நான் லவ்லாம் சொல்ல மாட்டேன். வா அவன்ட்டியா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குப்பா, லவ் பண்ணிக்கலாமா? இல்ல இல்ல, தங்கச்சி தான், இன்னும் லவ் பண்ணிக்கலாம். இதான் அவருடைய காதல். சூப்பர்ங்க. ஆனா இப்ப வந்து தங்கப்பாண்டின கூமாப்பட்டி தங்கப்பாண்டி, இப்ப அவர் மாதிரி நீங்க இப்ப பண்ணி காட்ட பாருங்க. ஓ, ரோலிங் ஆக்ஷன். என்ன போகுது? இந்த பக்கம் பச்சை ஸ்கிரீனு, இந்த பக்கம் சிவப்பு ஸ்கிரீனு, பின்னாடி மல்டி கலர் ஸ்கிரீனு, முன்னாடி எவர் ஸ்கிரீனு. ஜித்து, சூப்பரா இருக்கு. எல்லாம் வாங்க, இந்த சேனலுக்கு வாங்க, இன்டர்வியூ கொடுங்க. ஓகேயா? கலக்கிட்டன. சூப்பர்ண்ணா, சூப்பரா பண்ண. வேற யாருன்னா இருக்கா இது மாதிரி? வேற யாரு இருக்கா வினோதமா? ஆனா காத்து கருப்பு கலைன்னு ஒருத்தர் இருக்காப்ல. ஆனா இப்ப சோஃபா தம்பின. சோஃபா தம்பி இந்த சோஃபா எல்லாம் விற்பார்ல. ஓகே, நான் இப்ப இந்த ரிமோட் வைக்க போறேன். இந்த ரிமோட் வெறும் 10 ரூபாய். ஏன் 10 ரூபான்னு கேக்குறீங்கன்னா, நாங்க பேட்டரி போட மாட்டோம், பேட்டரி போடாம கொடுப்போம். இன்னொன்னு, இந்த ரிமோட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 10 நாள் கூட உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ஆமா, ரிமோட்டை வாங்குங்க, வாழ்க்கையை வெல்லுங்க. சூப்பர். ஜிபி முத்துன. ஆனந்தே, காது கேட்க மாட்டேங்குதே. ஆனந்தே, பைத்தியக்கார பையன், வாடா. டேய் வாடா. அவளை பார்க்காதடா, நீங்க வாடா. அவளை பார்த்து அழிஞ்சவங்க தான் நிறைய பேரு. அவன் ஒருத்தன் கிடக்கிறான், இங்க ஒருத்தன் அங்க ஒருத்தன், தொந்தரவு தாங்க முடியல. எப்படி நான் அன்னின் மாதிரி பல அவதாரங்கள் எடுக்கிறீங்க. சூப்பர். இப்போ உங்களுடைய சிக்னேச்சரான இருங்க பாய். இருங்க பாய், இது மட்டும் நீங்க வீடியோ எடுங்க. இருங்க பாய், 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 இருங்க பாய். என்ன நவரசன கொட்டுறேன். சூப்பர்ண்ண. சந்திச்சதுல சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய இது பண்ணோம். அண்ட் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு இன்டர்வியூல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து சந்திக்கிறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. விஜய் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் தமிழ் விடைபெறுறேன். தேங்க்யூ.